ஒரு ஸ்டாமரராக இருந்தோம்னா நமக்கு முதல் தேவை என்னன்னா ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டாமரிங். இதை ஏன் நான் முக்கியமாக சொல்ல வரேன்னா, திக்கி பேசுகிற எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு பயம், அடுத்து தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எதனால தர்மா வருது? நம்ம ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை, நம்மளே ஒரு கேவலமாக பார்க்குறோம். அதனால தான் அது தானாக வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங் அக்செப்டன்ஸ். நீ எப்படி இருக்கியோ அப்படியே நீ ஏற்றுக்கோ. நீ நீ இப்படி தான், நீ ஸ்டாமரை தான், நீ திக்கி தான் பேசுவ அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோ. மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு கூட பேச, நான் திக்கி பேசுவேன் அப்படின்னு. தப்பே கிடையாது. அங்கே நமக்கு பயம் குறையும். எப்போ நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் நமக்கு பயம் குறையும். பயம் கம்மி ஆயிட்டாலே ஸ்டாமரிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இங்கே நம்ம பிரச்சனையே நம்ம திக்கி பேசுகிறது யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, அசிங்கமாக போயிடும். என்ன இருக்குது இதில்? இது ஒரு நார்மல், ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் திக்கிறதுனால உனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அவன் ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்கிறான், உனக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுது. ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். இதனால அவன் பெரிய ஆளோ நீ சின்ன ஆளோ கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் அக்செப்டன்ஸ். நீ எப்படி இருக்கியோ ஏற்றுக்கோ. நீ எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி பேசு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஏற்றுக்கொள்ளுதல்.